எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்றது லயன் டேட் சிரப். கேரளாவில் மலையேற்றத்திற்காக சென்ற 23 வயது இளைஞர் தவறி விழுந்து மலை இடுக்கில் உள்ள சிறிய குகையில் சிக்கி தவித்து வருகிறார். ஹெலிகாப்டர் மூலம் கடற்படையினர் அவரை மீட்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்த நிலையில் மாநில முதல்வர் பினராயி விஜயன் இந்திய ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளார். கேரளாவின் மலம்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் பாபு மலையேறுவதில் ஆர்வம் கொண்டவராக கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமையன்று பாபுவும் அவரது 3 நண்பர்களும் குரும்பாச்சி மலைக்கு சென்றுள்ளனர். மலையேற்றத்தின் போது நடுவழியில் கால் இடறியதில் பாபு உருண்டு விழுந்து மலை இடுக்கில் இருந்த சிறிய குகையில் சிக்கிக் கொண்டார். இதில் அவரது கால்களில் சிராய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் மலையின் மேல் பகுதிக்கு சென்று கயிறு மூலம் அவரை மீட்க முயன்றனர். ஆனால் அவர் விழுந்த பகுதி சரியாக தென்படாததால் கீழே இறங்கி வந்து பார்த்தனர். அப்போதுதான் பார்வைக்கு புலப்படாத இடுக்கில் அவர் சிக்கிக் கொண்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நண்பர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு படையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இடுக்கு பகுதி என்பதால் கடற்படையின் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் முயற்சியும் தோல்வியடைந்தது. உணவு, தண்ணீர் இல்லாமல் தவித்து வரும் பாபுவை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வரும் சூழலில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளார். இதையடுத்து பெங்களூருவிலிருந்து ஒரு பிரிவினரும் தமிழகத்தின் வெல்லிங்டனிலிருந்து ஒரு பிரிவினரும் குரும்பாச்சி மலைக்கு புறப்பட்டுள்ளனர். எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்றது லயன் டேட் சிரப்.